வணக்கம். வாழ்வழிக்கும் விஷ்ணுமாயசாமி ஆன்மீக நிலையம். இப்போ நிறைய பேர் திடீர்னு எனக்கு கோடீஸ்வரன் ஆகணும், திடீர்னு எனக்கு பண வரவு ஏற்படணும், அந்த மாதிரி நிறைய மக்கள் கேட்குறாங்க. ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து முன்ஜென்ம கர்மாக்கள், முன்ஜென்ம பாவங்கள்னால அவங்க என்ன தொழில் பண்ணாலும் அவங்களுக்கு ஜாதக ரீதியாக அவங்க பிறந்த நேரத்தில் அவங்களுக்கு கோடீஸ்வர யோகம் இருந்தாலும் அந்த மாதிரி கர்மாக்கள்னால பார்த்திங்கன்னா அந்த கோடீஸ்வர யோகம் இல்லாமல் அவங்க கஷ்டப்பட்டு தர்த்தினியத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் எப்படி நம்ம ஒழிச்சு கட்டி நமக்கு இருக்க நல்ல நேரத்தை நம்ம முறைப்படி அதை பயன்படுத்தி எப்படி செல்வ நிலையை அடையிறது அப்படிங்கிறதுக்கு சித்தர்கள் சொன்ன இது நான் சொல்ல இது சித்தர்கள் சொல்லக்கூடிய ஒரு தாந்திரிக முறை. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவதானியங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா துவரப்பருப்பு, கொள்ளு, கோதுமை, இது 3 மட்டும் எடுத்துக்கோங்க. துவரை, கொள்ளு, கோதுமை, இது 3ஐயும் கொஞ்சம் ஒரு கை 3 கைப்பிடி அந்த மாதிரி எடுத்து ஒரு சின்ன பாத்திரத்தில் வச்சு தினமும் நீங்கள் பறவைகளுக்கு நீங்கள் உணவளிங்க. உங்கள் வீட்டு மொட்டை மாடியிலையோ இல்லை எறும்புகளுக்கு போடலாம், இல்லை காடுகளில் உள்ள பறவைகளுக்கு, இந்த மாதிரி பறவைகளுக்கு நீங்கள் டெய்லி அதை வந்து தானம் அளிக்கணும். பறவைகள் எங்கெங்கெல்லாம் வருமோ அந்த இடத்துலலாம் போய் கொள்ளு, கோதுமை, துவரம் பருப்பை தூவி விட்டுட்டு வாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு மாதம் 30 நாள் நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே போதும். உங்களுடைய நீங்கள் பறவைகளுக்கு உணவளித்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய முன்ஜென்ம கர்மாக்கள், பாவங்கள் இதெல்லாம் நீக்கி பார்த்திங்கன்னா உடனே உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய அந்த கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு டக்குன்னு வேலை செய்யும். ஏன்னா இப்போ 12 ராசிகளில் பார்த்திங்கன்னா சாதாரண மனிதன் முதல் கொண்டு இப்போ பில்கேட்ஸு, அம்பானி, எலன் மாஸ்க் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி கிரக நிலைகள் தான் ஏற்படும். அவங்க மட்டும் பணக்காரராக இருக்காங்க, நீங்கள் ஏழையாக இருப்பீங்க. அப்போ 2 பேருக்கும் ஒரே தசாபுத்தி இருந்தாலும் வேறு வாழ்க்கை இருப்பீங்க, வேறு வாழ்க்கை முறையில் இருப்பீங்க. அதுக்கு என்ன காரணம் பார்த்திங்கன்னா முழுக்க அவங்க முன்ஜென்ம கர்மாக்கள், பாவங்களில் அதை ஒழிச்சு கட்டிட்டாலே நீங்கள் அவங்கள மாதிரி அவங்களுக்கு என்ன நடக்குதோ, இப்போ அவங்க ஒரு பிஸ்னஸ் மூலியமாக ஒரு 50 ப்ராஜெக்ட் எடுக்கிறாங்கன்னா, நீங்கள் சின்னதாக ஏதாவது ஒரு கடை வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு அன்றைக்கி ஒரு 50 பொருள் சேல்ஸ் ஆகி உங்களுக்கு அதன் மூலிமா ஒரு வருமானம் வரும். 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான் நடக்கும். ஆனால் அவங்க செய்கிற முயற்சியை பொறுத்து அவங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். அதனால் தினமும் பறவைகளுக்கு உணவளிங்க. எல்லாருக்குமே, நீங்கள் சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா சொல்லி கொடுத்து வளங்க. சின்ன சின்ன உயிரினங்களுக்கு, விலங்குகள், பறவைகள் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா உணவளிங்க. உணவளிக்கிறதுனால நம்மளுடைய முன்ஜென்ம பாவங்கள் நீங்கி நமக்கு தனவரவு ஏற்படும். இதையும் எல்லா பொதுமக்களும் செஞ்சு பயனடைஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா பச்சரிசியில் கோலம் வரைவாங்க. பச்சரிசியில் கோலம் வரைஞ்சி அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா லக்ஷ்மியுடைய பாதத்தை பச்சரிசியிலே வரைவாங்க. லட்சுமியினுடைய பாதத்தை நடந்து வர மாதிரி வரைஞ்சி வைப்பாங்க. அதன் மூலியமாக பார்த்திங்கன்னா அந்த கோலம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு எந்திரம் தான். அது ஒரு களம். அந்த களத்தில் மிதித்து லக்ஷ்மி தெய்வம் உங்கள் வீட்டுக்குள்ளே நிரந்தரமாக தங்கிடுவாங்க. எந்த ஒரு பெண்ணு தினமும் லக்ஷ்மி பச்சரிசினால் லக்ஷ்மியினுடைய பாதத்தை வரைஞ்சி வீட்டுக்கு முன்னாடி வச்சு தினமும் கோலம் போட்டு வராங்களோ, அந்த கோலம் போட்டதில் அந்த பச்சரிசியை எறும்புகள், பறவைகள் இதெல்லாம் சாப்பிட்டுச்சுன்னா உங்களுக்கு லக்ஷ்மி தேவி பரிபூர்ணமாக உங்கள் வீட்டில் வந்து தங்கிடுவாங்க. இதையும் எல்லா பொதுமக்களும் பயன்படுத்துங்க. அது மட்டும் இல்லை, பார்த்திங்கன்னா நிறைய பேர் திருமணம் ஆகலை, கல்யாணமே ஆகலை அந்த மாதிரி சொல்லி ஆண் பெண் நிறைய பேர் சொல்கிறீங்க. அந்த மாதிரி பெண்கள் அதிக அளவில் திருமணம் ஆகலை அப்படின்னு யார் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாமே பச்சரிசியில் கோலம் போடுங்க. ஏன்னா பச்சரிசியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருமாள் வாசம் செய்யக்கூடியது பச்சரிசி. நிறைய பேர் இப்போ பார்ப்பனர்கள் அவங்களாம் பார்த்திங்கன்னா பச்சரிசி சோறு தான் சாப்பிடுவாங்க. அதுக்கு என்ன ரகசியம் அப்படின்னா பச்சரிசி வந்து பெருமாளுடைய அம்சம். அதனால் அதை சாப்பிட்றதுனால அவங்களுக்கு எல்லாமே நன்மைகள் தான் ஏற்படும். எந்த தோஷங்களும் ஏற்படாது. என்ன தோஷங்கள் இருந்தாலும் அவங்களுக்கு நிவர்த்தி ஆகிடும். அதுக்காக பச்சரிசி சோறில் சாப்பிடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் அந்த பச்சரிசியில் லக்ஷ்மி தேவியினுடைய பாதத்தை வரைஞ்சி நீங்கள் வச்சு தினமும் கோலம் போடுறதுனால அதை மற்ற உயிர்கள் சாப்பிட்றதுனால உங்களுக்கு அந்த தோஷங்கள்லாம் இருந்து நிவர்த்தியாகி சீக்கிரமே திருமணம் நடக்கும், தனவரவு ஏற்படும், வற்றாத செல்வம் உங்கள் வீட்டில் எப்போவுமே குடி கொண்டு இருக்கும். இதையும் எல்லா பொதுமக்களும் பயன்படுத்தி பயனடைஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.